ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் எருமை வச்சுருக்காரு. எருமை கன்று, எருமை மாடெலாம் இருக்குது. இது நாட்டு எருமை, சுத்தமான நாட்டு எருமை. நமக்கும் இது மாதிரி வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஏரியா வந்து சரியான பெரிய ஏரி. நமக்கு வந்து இந்த மாதிரி எருமை வச்சுருக்கிறதுக்கு நல்ல இடம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஏரியில் நம்ம மேய்ச்சிக்கலாம். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல, பக்கத்தாலே ஏரி மாடு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏரியா இது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மாடு வச்சுருக்கிறத பொறுத்தளவுக்கு. இது மாதிரி நாங்கள் காடாற்றி அவுத்துட்டு தான் மேய்ப்போம். ஆனால் இது அண்ணன் வீட்டு மாடு பாருங்கள். பக்கத்தால் தண்ணி இருக்குது. தண்ணிக்கு எப்பயுமே பஞ்சம் இருக்காது. இது எப்பயுமே அந்த தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து காளை, அதில் எருமையில் இருக்கிற ஒரு காளை, நாட்டு எருமை, அதனால் காளை அப்படி இருக்குது. இது மேய்ச்சல் முறையில் தான் இருக்கும். நாங்கள் பண்ண முறையெலாம் இல்லை, மேய்ச்சல் முறையில் தான் வச்சுருப்பார் அவர். எனக்கு இது மாதிரி வாங்கி வளர்க்கணும்னு ஆசை. பாருங்கள், தண்ணியும் பக்கத்தாலே இருக்குது பாருங்கள். இது நெட்டுக்குமே இருக்கும். ஆனால் மழை டைமில் இதில் தண்ணி பிடிச்சிதுன்னா இங்கே நான் வரவே முடியாது. இங்கேருந்து இந்த இடத்துல சுற்றி பாருங்கள், அந்த பச்சை பச்சையாக மரங்கள் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் போகணும். இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போகணும். அவ்வளோ தூரம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. ஆனால் இது அவ்வளோ தூரத்துக்கு 4 கிலோமீட்டருக்கு தண்ணி பிடிச்சதுன்னா நான் எவ்வளோ ஆழத்தில் இருப்பேன்னு பாருங்கள். எப்படியும் ஒரு 6 ஆள் மட்டும் 7 ஆள் மட்டும் தண்ணியில் நிற்பேன் நான் இந்த இடத்துல. ஆனால் இப்போ தண்ணி இல்லை, வறண்ட டைமு. அதனால் இந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால மாடுங்கள்லாம் மேயும். அது இருக்கும்போது நம்ம கட்டி போட்டு தான் மேய்ச்சல் கட்டி போட்டு தான் மேய்க்கணும். ஆனால் அண்ணன் இந்த மாதிரி எருமை மாடு வச்சுருக்காரு. எனக்கான இந்த மாதிரி நாட்டு எருமை வாங்கணும்னு ஆசை கிடையாது. எனக்கு வந்து ஹரியானா, பீகார், டெல்லி இந்த மாதிரி இதில் வந்து மாடுங்க வாங்கி தான் வளர்க்கணும்னு ஆசை. அதுதான் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். முரா, ஜாகரஃபாடி இந்த மாதிரி எருமை தான் பார்த்து வளர்க்கணும்னு எனக்கு ஆசை. அதில் ஏதாவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்து அந்த மாதிரி ரகம் எடுத்து கொடுக்க முடிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், கம்மி ரேட்டில். எனக்கு இந்த மாதிரி கன்றுக்குட்டி இருந்தால் போதும். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன கன்றுக்குட்டியாக ஹரியானாவில் அந்த முரா எருமை, ஜாகரபாடி இந்த மாதிரி எருமையில் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி கன்றுக்குட்டியாக பார்த்து எடுத்து கொடுக்க முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுங்க. நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி கன்றுக்குட்டி இருந்தால் போதும். கொஞ்சம் பெருமுடி பாஞ்ச கன்றுக்குட்டிங்க இது மாதிரி இருந்தால் நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி சைஸ், பெரிய சைஸ் ஆகிக்கும். பாருங்கள், ஒரு எல்லா எருமையான ஒரு மாதிரி பார்க்குது. இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி மாடாக பார்த்து வாங்கி கொடுங்க, கன்றுக்குட்டியாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி எருமை மாடுக்கான்னு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.